மார்க்கெட் நல்லா போச்சுன்னா 15% என்ன 100% நம்ம அச்சீவ் பண்ணலாம். கரெக்ட்டான என்ட்ரி, கரெக்ட்டான எக்ஸிட், கரெக்ட்டான ஸ்டாக்க நம்ம ரிஸ்க் ரிவார்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, கண்டிப்பா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் இருக்கும். லாஸ்ட் 3 டேஸ்ல நம்ம ஒரு 8லிருந்து 10 ஸ்டாக்க அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 15%க்கான ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி பர்ப்பஸ்க்காக மேக் பண்றது. Google ஷீட்ல மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இத வச்சு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லன்னா வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. பிளஸ் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்னாலே புதுசுனா வீடியோவ கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பெட்டர் ரிட்டர்ன் குடுக்கும் அப்டின்ட்டு நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து தெரியக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த வீடியோவ, இந்த சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஓகே. ஸோ 29th நான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பை என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கியூ காலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரண்ட் லைவ் பிரைஸ் வந்து இது பண்ணும். Google ஷீட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஏஐ மூலியமா நான் வந்து இந்த ஷீட்ட பில்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனிஸ் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 4. ஸோ ஃபியூஷன் ஒண்ணு. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய 3 டார்கெட் 100% வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 100% பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ பார்த்துடலாம். ஸோ வந்து பாருங்க, ஸோ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல கன்சாலிடேட் ஜோன்ல இருந்தது. ஸோ ஒரு பிக் ஹை குடுத்துட்டு மறுபடியும் அதே ஜோன்ல வந்திருக்கு. ஸோ இது என்னுடைய என்ட்ரி ஜோன் வச்சு இங்கருந்து நான் வந்து 694 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த ரேஞ்சில நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒருவேளை கீழ போகுது அப்படின்னா 273க்கு மேல நம்ம வந்து கீழ வந்து நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். அண்ட் இது அகைன் நான் சொல்றேன், இது இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் கிடையாது. என்னுடைய ஸ்டடி பர்ப்பஸ்க்காக நான் வந்து மேக் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஸோ இதுவும் வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு 1 1 1/2 இயர்ஸ்க்கு மேல வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ரைஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து நான் வந்து என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்ட எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க கிரீன் லைன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கிரீன் லைன்ஸ் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ ரெட் லைன் வச்சிருக்கேன். ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கேயே நம்ம வந்து குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மணிய வந்து டபுள் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அகைன் இது வந்து ஸ்டடி பர்ப்பஸ்னால நான் வந்து ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும் தான் இத வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது காசு இருந்ததுன்னா என்னால ட்ரை பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு நம்ம கத்துக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க.